தெற்கு கள்ளிக்குளம் பனிமாத ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே மிக பிரசித்தி பெற்ற தெற்கு கள்ளிக்குளத்தில் பரிசுத்த அதிசய பனிமாத ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 140வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனை முன்னிட்டு புனித மிக்சேல் அதிதூதர் சப்பரம் ஆலயத்தை சுற்றியுள்ள வீதிகளில் எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை ஆயர் ரவிபாலன் பரிசுத்த அதிசய பனிமாதா உருவம் பொறிக்கப்பட்ட புனித கொடியை ஜெபம் செய்து ஏற்றினார். அப்போது வண்ண பலூன்கள் பறக்க விடப்பட்டு வான வேடிக்கை நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழா நாட்களில் நாள்தோறும் காலை திரி யாத்திரையும் திருப்பலியும் நடக்கிறது. இரவு மறையுரை, நற்கருணை, ஆசிர்வாதமும் நடைபெறும். 9ஆம் திருவிழாவான வரும் 4ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து இரவு 12 மணிக்கு தேர் பவனியும் நடைபெறுகிறது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் உள்ளூர் வெளி மாவட்டங்கள் மட்டுமன்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.